தர்பூசணியில் இவ்வளவு வெரைட்டி இருக்கா? ஒரு ஏக்கர்ல 80,000 ரூபாய் வரை லாபம் பார்க்கும் பட்டதாரி விவசாயி. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே பல வண்ணங்களில் தர்பூசணி, கிர்னி பழங்களை அறுவடை செய்து பட்டதாரி இளைஞர் ஒருவர் அசத்தி வருகிறார். இது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வணக்கம், என் பேர் எஸ் அருண்வேல். நான் இங்கே விழுப்புரம் விக்கிரவாண்டி ஆசூருன்ற கிராமத்தில் ஒரு 10 ஏக்கரில் தர்பூசணி விவசாயம் புதுசாக நான் பண்ணியிருக்கேன். நான் கடந்த ஒரு 2 வருஷமாக எல்லா பயிரையும் புது பயிர்கள் வெளி மாநிலத்திலேருந்து எடுத்துகிட்டு இங்கே விழுப்புரம் விக்கிரவாண்டி ஆசூருன்ற கிராமத்தில் புதுசாக செஞ்சு அதை நல்ல லாபம் பார்க்கணுன்றதுக்காக நான் புதுசாக பண்ணிகிட்ருக்கேன். நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ப்ளஸ் ஃபார்மிங்கில் ஈடுபாடு அதிகமானதுனால ஆனால் அதுவும் பண்ணி அதுலேருந்தும் சில லாபங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 கலர் வெரைட்டி பண்ணியிருக்கேன். ப்ளஸ் கிருணி பழத்தில் 3 கலர் பண்ணியிருக்கேங்க. அந்த கிருணி பழம் எல்லாரும் பார்க்குற மாதிரி உள்ள ஆரஞ்சாக இருக்காது, ஆனால் வெள்ளையாக இருக்கும். அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது நம்ம தோட்டக்கலை சார்பாக தாய்லாண்டுக்கு சிறந்த விவசாயின்ட்டு எனக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் தாய்லாண்டு கூட்டு போயிருந்தாங்க. அங்கே இருக்கிற நான் தோட்டக்கலை ஆராய்ச்சி அந்த இதெல்லாம் பார்த்து அங்கே நிறைய கலர்ஸ் எல்லாம் இருந்தது. அதை பார்த்து ஈடுபாடு நம்ம நிலத்திலே நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் இங்கே விக்கிரவாண்டி ஆசூரில் நான் அதை செஞ்சு பார்த்தேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. கிருணியில் 3 கலரும், நம்ம தர்பூசணியில் ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், அந்த மாதிரி வித்தியாசமான கலர்லையும் நம்ம இந்தியாவில் என்னென்ன கம்பெனியில் இருக்குது அந்த கலர்ஸ் தேடி நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிலத்துக்கும் அது சூட் ஆகிற மாதிரி அதை வாங்கி நான் இங்கே பயிரிட்டிருக்கேன். அதை பயிரிட்டு நல்ல முறையாக லாபமும் ஈட்டிகிட்ருக்கேன். இப்போ நான் நார்மலாக விவசாயிங்க இங்கே இருக்கிற வியாபாரிங்களுக்கு கொடுக்காம நம்ம சென்னை, கோயம்புத்தூர், இந்த மாதிரி கோவை பழைமுதிர், ரிலையன்ஸு, ப்ளஸ் நம்ம கிருஷிஃபைன்ற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலயமா ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் டேரெக்டாக டெலிவரி விவசாயிங்க டேரெக்டாக அவங்களுக்கு கொடுத்து நல்ல லாபமாக ஈட்டணுன்றதுக்காக அந்த மாதிரியும் பண்ணுறேன். ப்ளஸ் நம்ம ஜூஸ் கடைங்களுக்கு, இப்போ ஏஆர் ஜூஸ், அந்த மாதிரி முக்கியமான ஜூஸ் கடைங்களுக்கு கூட வித்தியாசமான பொருள் கொடுத்து அதுவும் அவங்களுக்கும் நல்ல லாபமாக இருக்குது, எனக்கும் நல்ல மார்க்கெட்டில் வேல்யூவாக இருக்குது. முக்கியமான காரணம் நான் பண்ணதுக்கான ரீசன் இப்போது 100 பேர் ஒரே காய் ஒரே கலர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம இன்னொரு கலர் பண்ணும்போது அது மக்களுக்கு ஒரு வரவேற்பு, மக்கள் ஆசைப்பட்டு அதை வாங்க ட்ரை பண்ணுறாங்க. அது என்ன கலர், ஆரஞ்சு கலரா, என்ன புதுசாக இருக்குது, அதை ட்ரை பண்ணும்போது அதோட மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அதை சாப்பிட்றவங்களும் அது நல்லா இருக்குது, இனிமையாக இருக்குது, புதுசாக இருக்குது, நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சி எல்லாரும் புதுசாக அது இது பண்ணுறாங்க. தோராயமாக நான் எல்லாரும் விவசாயிகளுக்கெல்லாம் ஏக்கருக்கு ஒரு 50,000 எடுக்கிறாங்கன்னா இது குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு ஒரு 75,000, ஒரு 25,000 அதிகமான லாபமும் இதில் கண்டிப்பாக ஈட்ட முடியுன்றதுனால நான் அதை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேங்க. இதுக்கான சீட்ஸ் இங்கே நம்ம இந்தியாவில் ஒரு 2-3 கம்பெனிஸ் இருக்காங்க. அந்த கம்பெனிஸ்ல எனக்கு இந்த வெரைட்டி, இந்த கலரு எனக்கு வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லி இப்போ நோ நியூ சீட்ஸில் பாரதின்றவர் நம்ம தமிழ்நாடு இது பண்ணுறாரு. அவர்கிட்ட இருந்து எனக்கு இந்த சீட்ஸ் தான் வேணும், இங்கே இல்லைனாலும் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அதை வாங்கி நான் அதை பயிரிட்டு அதை லாபமாக ஈட்டிட்டு இருக்கேன். தோட்டக்கலை இதெல்லாம் நம்ம தர்பூசணினாவே கண்டிப்பாக நம்ம சொட்டு நீர் பாசனம் மூலயமா பண்ணால் தான் நல்லா வெற்றிகரமாக பண்ண முடியும். நார்மலாக வாய்க்காலில் போடும்போது இதோட ஈல்டு கம்மியாக தான் இருக்கும். தோட்டக்கலை துறையில் 100% சொட்டு நீருக்கு மானியம் கொடுக்குறாங்க. அதுக்கான அந்த மூடாக்கு மல்ச்சிங்னு சொல்லுவாங்க, அதுவும் அவங்க தோட்டக்கலையில் சப்சிடியில் கொடுக்குறாங்க. விதையும் கொடுக்குறாங்க. பட் நான் விதையை புதுசாக இது பண்ணுறேன். அதுவும் எல்லா இதுவுமே தோட்டக்கலை துறையிலேருந்து மக்களுக்கு மானியமாகவும் தரும். அதையும் யூஸ் பண்ணி நான் லாபகரமாக நான் பண்ணிட்டு இருக்கேன். பச்சை கலர் தர்பூசணிக்கும் மஞ்சள் கலர் தர்பூசணிக்கும் இல்லை, இதில் நான் பச்சை கலரில் பார்த்தீங்கன்னா சுகர் கண்டென்ட் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிரிக்ஸ் கண்டென்ட் 15 இருக்குன்னா இந்த மாதிரி கலர் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா 17 இருக்கும். ஒரு 2% அதோட பொட்டாசியம் கண்டென்ட்டோ, அதோட சுகர் கண்டென்ட்டு, அதோட விட்டமின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் வெரைட்டிஸ் வெளியிருந்து நம்ம மோஸ்ட்டாக யாரும் பண்ணுறதில்ல. நார்மலாக இங்கே என்ன பண்ணுறாங்களோ அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. வித்தியாசமாக பண்ணும்போது அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வித்தியாசமாகவும் ஒரு உணர்ச்சி வரும். ரேட் இப்போ நார்மலாக இப்போ ஒரு 10 ரூபா நம்ம லோக்கலில் விற்கிற காய்னா இது கண்டிப்பாக 13லேருந்து 15 ரூபா அதிகமாக தான் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம அதுக்கேற்ற நம்ம செல்லிங் பாயிண்ட் கரெக்டாக பண்ணோம்னா கண்டிப்பாக லாபகரமாக பண்ணலாம்.
இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு 100 பேர் ஒரே மாதிரி செய்யறத விட ஒருத்தர் வந்து வித்தியாசமான கலரோ வித்தியாசமான செய்யும்போது அதுக்கான வேல்யூ கண்டிப்பாக அதிகமாகும். மக்கள் வந்து புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் சிவப்பை பார்த்துட்டு ஒரு இடத்துல மஞ்சள் இருக்குது, அதை நம்ம ட்ரை பண்ணணும்னு மக்களுக்கு ஒரு ஈடுபாடு வரும். மக்கள் ஆசையாக அதை வந்து டேஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம தோட்டக்கலை துறையில் நம்ம பயிரிட்டு அந்த லாபகரமான இதை வந்து நம்ம இது பண்ணலாம்னு